நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்றாங்க. ரக்ஷனா அவர்களை பேச அழைக்கிறோம். 2 குழந்தைக்கு அம்மாவா யாருமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, கதையை கேட்டு நடிக்க வந்திருக்காங்க. பெரிய வாழ்த்துக்கள். 2 குழந்தையில ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு இதுல. நான் ரக்ஷனா. மருதம் என்னோட செகண்ட் படம். சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது நான் ஆக்சுவலி எல்லாரும் கேட்குற ஒரு கேள்விதான், எப்படி நீங்க ஒரு அம்மாவா நடிக்கலாம் செகண்ட் படத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இது இங்க இருக்கிற ஸ்டீரியோ டைப் தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்றாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்ல, நம்ம சொசைட்டில இந்த மாதிரி வேற மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் உடைச்சிட்டு வேற மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். அதே மாதிரி சொல்லும் போது அம்மான்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன். அப்படி வரும்போது நான் என்னோட அம்மா மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படி அவங்க குழந்தைய பாத்துக்கிறாங்க, எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சிட்டில பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு. எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. எனக்கு மதர்ஹுட்னு சொல்ற அந்த பியூரான கான்செப்ட் இந்த வயசுல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு. இதுல இந்த படத்துல எனக்கு அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, ஸ்கோப்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஸ்டோரி ரொம்ப அழகா இருந்துச்சு. and I wanted to be a part of this film. சினிமாட்டிக்லி கமர்ஷியலி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் October 10th தியேட்டர்ல பார்க்கணும். எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, நன்றி.